வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் BScAgriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாயில் சயின்ஸ். நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் எர்த். ஸோ பூமியின் தோற்றம் பற்றி தான். ஸோ இந்த பூமியின் தோற்றம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ எர்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம், அதாவது நம்ம மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 9 பிளானெட்டில் ஒன்று தான் இந்த எர்த். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்னை ரவுண்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து கம்போஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செவரல் கேலக்சியோட கம்போஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் இந்த நம்ம மில்கிவே கேலக்சின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 பிளானட்ஸ், அதே மாதிரி 31 சேட்டலைட், அப்புறம் ஒரு பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸில் வந்து கம்பைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டார்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து மில்கிவே கேலக்சியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தியரிஸ். ஸோ இந்த உலகம் உருவானது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் வந்து இது வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் தியரி, ஸோ நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 4 இம்பார்ட்டன்ட் தியரி பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெபுலர் தியரி, அப்புறம் வந்து Chamberlin-Moulton planetesimal ஹைப்போதசிஸ் தியரி, அப்புறம் டெக்டானிக் பிளேட் தியரி, அதே மாதிரி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம சொல்ல போகிறது நெபுலர் ஹைப்போதசிஸ் தியரி. ஸோ இந்த நெபுலர் ஹைப்போதசிஸ் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் காஸ்மோகிராஃபின்னு சொல்லக்கூடிய, ஸோ அவங்க வந்து இந்த இதை கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபார்மேஷன் எவல்யூஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம், ஸோ அது எல்லாத்தையுமே இது பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அதே மாதிரி டஸ்ட் மூலியமாக தான் உருவானுச்சு. ஸோ அதில் வந்து இந்த உருவானதுக்கப்புறம் இந்த சன்னை சுற்றி வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலியமாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெபுலர் தியரியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமானுவேல் கேண்ட் அப்படின்றவர் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்புறம் தியரி ஆஃப் ஹெவன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1750 டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. ஸோ அப்புறமேட்டு வந்து பியர்ஸ் லபேஸ்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரியை மாடிஃபை பண்ணி ஸோ இதை வந்து பப்ளிஷ் பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுதான் நெபுலர் தியரியோட இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்து வந்து Chamberlin-Moulton planetesimal தியரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெபுலார் தியரியை வந்து ஓவர் கம் பண்ணது, ரீப்ளேஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட் தாமஸ் கோவர்ட் கேம்பர்லின், அதே மாதிரி ஆஸ்ட்ரானமர் ஃபாரஸ்ட் ரே மவுல்டன். ஸோ இதில் அவங்க பேரை வந்து பெருமை பருத்துன்றதுக்காக தான் அவங்களுக்கு வந்து இந்த பேரை வந்து வச்சுருக்காங்க. இந்த தியரி பேர் Chamberlin-Moulton சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்டோட பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த சோலார் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த இதில் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ இதாச்சுன்னா அவங்களுக்கு வந்து 18th செஞ்சுரியில் வந்திருந்தாலும் இதை வந்து 19th செஞ்சுரியில் வந்து அந்த லாப்லேசியன் வெர்ஷன் ஆஃப் நெபுலர் ஹைப்போதசிஸ் தியரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்ன அதே கேஸ் அண்ட் டஸ்ட் மூலியமாக தான் இந்த இது ஃபார்ம் ஆச்சு. பட் அந்த ஸ்டார்ன்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆகிட்டு ஒரு டைடல் பல்ஜஸை வந்து இந்த சர்ஃபேஸில் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஸோ கேலக்சியை வந்து உருவாக்குனுச்சு, ஒரு ஸ்டார் வெடிச்சதுனால உருவாக்குனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த சன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரோட சென்டர் ஆஃப் தி ஹார்ட். ஸோ அதுலேருந்து எஜெக்ட் ஆகி வந்தது தான் இந்த பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அந்த பாசிங் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரோட துகள்கள் தான் இப்போ வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் அது ஸ்பைரல் லைக் ஆர்ம்ஸ் மூலியமாக சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மோஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலன் பேக் ஆகிட்டு அதை வந்து ஆர்பிட்டாக இந்த 9 கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரில் உடஞ்சி அந்த கேஸ் அண்ட் டஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார் உடையும் போது உருவாக்கப்பட்டது தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தியரி வந்து இன்னும் ஒத்துக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம என்னதான் இந்த ஸ்டார்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒவ்வொரு ஸ்டாரும் நம்ம எர்த்தை விட பெரிய சைஸ் ஸ்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தியரி வந்து அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக இல்லை, ஸோ ஏற்றுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அது மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹீட் அண்ட் மோல்ட் மேக்மாவாக தான் இந்த சூரியன் எப்படி எரிஞ்சிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பிளானட்ஸும் வந்து ஃபஸ்ட்டு வெளியே ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறமேட்டு கூல் ஆகிட்டு கண்டென்ஸ் ஆகிட்டு ஒரு சில ஸ்மால் அதாவது பிளான்டெசிமல் சொல்கிறது வந்து நம்ம பிளானட்ஸ் தான் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதாகிடுச்சு. அதுக்கப்புறமேலே அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ன்றது வந்து ஒரு சில சின்ன சின்ன துகள்கள் வந்து அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ கூல் டவுன் ஆனதுக்கப்புறம்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தியரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மூன் வந்து ஒரு சின்ன சேட்டலைட், அந்த 31 சேட்டலைட்ஸ் இருக்குன்னு சொன்னால அந்த மாதிரி மூணுன்றது வந்து சேட்டலைட் இருந்தாலும் அதை விட்டுட்டு இன்னும் காமெட்ஸ் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு அந்த டெப்ரிஸ், அந்த ஸ்டார் டெப்ரிஸ்லேருந்து லெஃப்ட் அவுட் ஆனது தான் இந்த இது ஆகுது. ஸோ ஒரு சில கொலிஷன் மூலியமாக இந்த பிளானட் மூன் எல்லாமே வந்து பில்ட் ஆகிருக்கு. ஸோ வேற ஒரு பார்ட்டாக இருந்தது வந்து இந்த கொலிஷன், அதாவது
2 இது மோதல் மூலியமா வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லிக் அப்சர்வேட்டரின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஸ்பைரல் நெபுலான்றதை வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சன் மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா சன் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி பிளானட் கேலக்ஸி வந்து உருவாகிறதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெபுலாவில் வந்து இப்போது டெவலப்பிங் ஆகிற சோலார் சிஸ்டமை வந்து நெபுலான்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சுருக்காங்க. அதாவது இந்த கேலக்ஸி மில்கிவே கேலக்சிக்குள்ளாரி டெவலப் ஆகக்கூடிய சோலார் சிஸ்டம் வந்து ஒரு நியூ நெபுலான்னு சொல்லிட்டு அவங்க நேம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது டெக்டானிக் பிளேட் தியரி. ஸோ இது வரைக்கும் நம்ம யூனிவர்ஸ் கேலக்ஸி அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த டெக்டானிக் பிளேட் தியரியும் அடுத்த ஒரு தியரியும் வந்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எர்த்துன்றது வந்து எப்படி 7 கான்டினென்ட்டாக மூவ் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இதில் மேக்ஸிமம் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பிளேட் டெக்டானிக் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கலாக சொல்லணும்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் மொமெண்டம். ஸோ அந்த எர்த் பிளேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கீழே 7 கான்டினென்ட்டையும் தாங்கி பிடிக்கக்கூடிய எர்த் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு டெக்டானிக் ப்ராசஸ் அந்த எர்த் லித்தோஸ்பியர் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது அரௌண்டு 3 to 3.5 பில்லியன் இயர்ஸ் எகோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் உருவாகும் போது அந்த 7 கண்டங்களும் ஒன்றா இருந்தது வந்து பிரேக் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸாக வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அரௌண்ட் 3.5 to 3.5 பில்லியன் இயர்ஸ் எகோக்கு இதாகிடுச்சு. அதே மாதிரி இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டிகேட் ஆஃப் தி 20th செஞ்சுரியில் தான் வந்து அதாவது 1910 வந்து இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரின்னு ஐடியா வந்து டெவலப் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த தியரி வந்து எப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஸோ சீ ஃப்ளோர் அதாவது கடலை வந்து நம்ம ஆராய தொடங்கும் போது தான் அதுவும் லேட் 1950 அதே மாதிரி ஏர்லி 1960 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரி வந்து அக்செப்டே பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. ஸோ பிளேட் டெக்டானிக் தியரி அதே மாதிரி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிலேட்டிவ்லி ஈக்குவல் டு ஈச் அதர் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நடக்கும், பட் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் டைம் அதாவது இவங்க டைம் சொல்ல கிடையாது, பட் ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர்ன்றது வந்து இவங்க ட்ரிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ பிளேட்ஸை வந்து ஒன்றுக்கு ஒன்று உராயும் போது அந்த எர்த் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அக்ராஸ் தி ஓஷன் பெட்டில் வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் ஆர்டிலியஸ்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா 1596 வந்து வச்சிருக்காரு. பட் லேட்டராக ஆல்ஃப்ரட் வெனிகர்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா 1910 இந்த கான்செப்டை இண்டிபெண்ட்டாக எடுத்து டெவலப் பண்ணி அதே மாதிரி மோட்டிவ் மெக்கானிசம்ன்ற வந்து இந்த ஹைப்போதேசிஸில் வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அப்புறமேட்டு ஆர்த்தர் ஹோம்ஸ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேண்டல் கன்வெக்ஷன் மெக்கானிசம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இந்த தியரி வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. ஸோ அதனால தான் இந்த ஐடியா ஆஃப் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ன்றது வந்து பிளேட் டெக்டானிக் தியரியோட ரெண்டுத்தும் சமப்பாயிடுது. இந்த எர்த் லித்தோஸ்பியர் இப்படி தான் உருவாச்சுன்னு சொல்லிட்டு இந்த தியரி மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 4 தியரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தியரிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் ஆஃப் எர்த். ஸோ எர்த்துன்றது வந்து ஒரு 3 கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் மூலியமாக இந்த எர்த் பண்ணுறது இதாக இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரஸ்ட், மேண்டில், அப்புறம் கோர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரஸ்ட் 5 to 56 கிலோமீட்டர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் வந்து இது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம மேல் பரப்புல இருந்து பார்க்கக்கூடிய 5 கிலோமீட்டர்லேருந்து 56 கிலோமீட்டர் இருக்க ஆழம் வரைக்கும் டெப்த் வரைக்கும் போனீங்கன்னா இந்த கிரஸ்ட்ன்றது வந்து இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து டென்சிட்டி ஆஃப் ராக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2.623 கிராம் பெர் சென்டிசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சாயில் சயின்ஸில் டேர்ம்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்டிசென்ட்ரிக் அளவுக்கு டென்சிட்டி இருக்கும். அதே மாதிரி இது 5 to 56 கிலோமீட்டர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஓஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 11 கிலோமீட்டர் தான் இந்த கிரஸ்ட்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதே வந்து கான்டினென்ட்ஸ் அதாவது 7 கண்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்லேருந்து 56 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கிரஸ்ட்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது மேண்டில். ஸோ கிரஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் மேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2900 கிலோமீட்டர் டெப்த்னஸ் வரைக்கும் இந்த மேண்டில் தான் ப்ரெசென்ட் இருக்கு. ஸோ இந்த மேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் அதே மாதிரி செமி சாலிட் லேயர்ஸாக வந்து இது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் மெட்டல் சிலிகேட்ஸ் அதே மாதிரி பேசிக் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா
3 to 4.5 கிராம் பர் சென்டிசென்ட்ரிக்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் மேண்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர். ஸோ இதுதான் ஒரு இன்னர்மோஸ்ட் போர்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டன் மேக்மா. ஸோ மோல்டன் மெட்டல்ஸால் உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 3500 கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே என்ன அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்கல், அயன் சொல்லக்கூடிய மெட்டல்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சயின்டிஸ்ட் வந்து யோசிக்கிறாங்க. பட் என்னன்னு சொல்லிட்டு யாரும் இது வரைக்கும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண கிடையாது. அதே மாதிரி இதோட ஆவரேஜ் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12 கிராம் பர் சென்ட்ரிக். ஸோ நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸோ அப்பர் மோஸ்ட் லேயர்லேருந்து உள்ளார போக போக பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகளோட கொலைடல் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்னஸாக இருக்கும் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்தளவுக்கு திக்னஸாக இருக்குது. அடுத்து வந்து எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பியர் மூலியமாக இதாக இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாலிட் லித்தோஸ்பியர், லிக்விட் லித்தோஸ்பியர், அப்புறம் கேசியஸ் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த 3 இது தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் நம்ம பார்க்கக்கூடிய சர்ஃபேசஸ். அதில் வந்து எர்த்தோட 70% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்பியர், அதாவது வாட்டராலேயே தண்ணியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.5% வந்து பார்த்தீங்கன்னா சால்ட், அதாவது மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் மீதி இருக்க 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸ். அதுக்கப்புறமேட்டு மேலே அவுட்டரில் இருக்கிறது வந்து கேசியஸ் அட்மாஸ்பியர். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்டீரியர்ஸ் ஆஃப் எர்த்தில். ஸோ இந்த உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் BScAgriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஐ வில் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.